நம்ம அப்பனோ தாத்தாவோ நமக்காக 10 பைசா கூட சம்பாதிச்சு வைக்கல. இல்லாத நேரத்தில் கஷ்டப்படணும், இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும். அதான்டா லைஃபு. ஒரு அரை மணி நேரம் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்த ஒரு ஹீரோ கூட உட்காந்து ஒரு 1/2 hour டிஸ்கஸ் பண்ணி ஒன்று பேசும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்கும்ல. அன்றைக்கி தான் அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டு இருந்த ஒரு நேரில் பேசும்போது அப்படி நல்லா இருக்குது. நான் ரொம்ப ஈஸியாக நினச்சேன் சினிமா. ஆனால் சினிமா அப்போது தெரியாது, இத்தனை வருஷம் ஆகும், இவ்வளோ போராட்டம் இருக்குது, இது இவ்வளோ கற்றுக்கணும், இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நின்னா காலிலேருந்து நைட்டு வரைக்கும் கூட நிற்பேன். 4 பேர் 5 பேர் சினிமாக்காரங்க பேசுகிறாங்கன்னா டீம் மாறி போய்கிட்டே இருப்பாங்க. நான் மட்டும் அங்கே நின்றுக்கிட்டே இருப்பேன். அடுத்த நண்பர் வருவார், அந்த ஷூட்டிங் இந்த ஷூட்டிங் இந்த டேரக்டர் அது இது ஆடிஷன் பேசிக்கிட்டே இருப்பேன். கார்த்திக், இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்டோட கெஸ்ட் யாருன்னு சொல்லலாம். கனிமொழி 2ல் 1 பார்த்து விடு, எண்ணித்துணிக, கொலை சேவல் போன்ற வித்தியாசமான வெற்றி திரைப்படங்களின் குணச்சித்திர நடிகரும் பின்னணி குரல் கலைஞருமான அகரன் வெங்கட் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட்லி பெரிய வாழ்த்துக்கள். சமீபத்துல உங்களுக்கு வந்து ஸ்டேட் அவார்ட் கிடைச்சிருக்கு ஒரு கனவு போல படத்திற்காக. சோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஸ்டேட் அவார்ட் வாங்கின மொமெண்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி நான் டப்பிங்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 9:30 இருக்கும். வீட்டில் கதை திறந்து உள்ளே போயிட்டு இருந்தேன். என் கிராமம் மதுரை பக்கத்தில் திருமங்கலம். அங்கே அச்சம்பட்டி பச்சைக்கோப்பன்பட்டின்னு 2 கிராமம் இருக்குது. அது 2மே எங்கள் சொந்த ஊர் தான். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா பால் பண்ணை வீடெல்லாம் இருக்கும், இங்கே தோட்டம் இருக்கும். 2மே என் சொந்த ஊர் தான். அங்கே ஊர்லேருந்து ஒரு தம்பி 4-5 வயசு சின்ன பையன், அவன் ஃபோன் பண்ணி, ஆனால் உங்களுக்கு அவார்டு கிடச்சிருக்கேன் வாழ்த்துக்கள்னா. எனக்கு புரியவே இல்லை. டிவியில் போட்டிருக்காங்க, என்னோடய நேம் பார்த்துட்டு எனக்கு அடிக்கிறான். எனக்கு புரியவே இல்லை. என்னப்பா தம்பி, என்ன வாழ்த்துக்கள் புரியலன்னு. ஆனால் உங்களுக்கு ஸ்டேட் அவார்டு கிடச்சிருக்கேன் அப்படின்னா. அப்புறம் போய் வீட்டில் டிவி போட்டு பார்க்குறேன். அப்புறம் யூனியன்லேருந்து கால் பண்ணாங்க, தம்பி ஒரு கனவு போல படத்துக்காக உனக்கு ஸ்டேட் அவார்டு கிடச்சிருப்பா. அதில் நம்ம கோரிபாளையம் ஹீரோ பண்ணாங்கல்ல, ராமகிருஷ்ணன் சார், அவருக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தேன். அதுக்காக கிடச்சிருந்துச்சு. பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு வேலையை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது அது சந்தோஷமாக இருக்கும்ல. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, சொல்லவே முடியாது, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பட் எதிர்பார்த்தீங்களா ஏதாச்சும் ஒரு படத்துக்கு வந்து ஸ்டேட் அவார்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தீங்களா டப்பிங் ஆர்டிஸ்டா? இல்லை. ஏன்னா இங்கே நிறைய ஜாம்பவான்கள் இருக்காங்க. நான் சேகரன் நல்லா இருக்கல, பாகுபலிக்கெலாம் பேசுவாங்க சேகரன், அவரோட பயங்கரமான ஃபேன் தான். அவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே, மேல் ஆர்டிஸ்ட் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அவ்வளோ பேர் அச்சீவ் பண்ணுவாங்க. நம்மளோட பெரிய ஆள் இருக்காங்க. இதில் என்ன ஆகிடுதுன்னா, அவங்களாம் இந்த மொழி மாற்று படங்களுக்கு பண்ணுறதுனால இந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க ஸ்டேட் அவார்டில். பெரும்பாலும் ஹீரோஸ்லாம் அவங்களே பேசிடுறாங்களே, அதனால வரமாட்டாங்க. நம்மளை மாதிரி அப்கமிங்கில் இருக்கவங்களாம் அந்த ஹீரோஸ்க்கு பேசுவோம். அதனால தான் எனக்கு கிடச்சிது. நிறைய படங்கள் பேசியிருக்கேன். முதல்ல சித்திரை திங்கள்னு ஒரு படம், அதான் நான் ஹீரோக்கு பேசின முதல் படம். அதில் ஆரம்பிச்சு நியர்லி ஒரு 100 மூவிஸ் கிட்ட ஹீரோஸ்க்கு பேசியிருக்கேன். இது நான் எதிர்பார்க்காத ஒன்று தான். இது உண்மையிலேயே நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும். சார், நீங்கள் பேசுகிறப்ப நான் வந்து மெய் மறந்து உட்காந்துருந்தேன். யாரோ ஒரு முகம் என் முன்னாடி வந்து போயிட்டே இருந்துச்சு. பார்த்தா நீங்கள் பல ஹீரோஸ்க்கு டப் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் முக்கியமாக ஒருத்தர் மட்டும் ஞாபகம் வந்துட்டே இருக்காரு. அவர் ஒரு மலையாள நடிகர். தமிழில் வந்து பயங்கரமான ஃபேன்ஸ் கிளப் இப்போ அவருக்கு உருவாகிட்டு இருக்கு. கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். பேசில் ஜோசப். நீங்க பேச எனக்கு பேசில் ஜோசப் அவருடைய வாய்ஸ் வந்து வர மாதிரியே இருக்கு. அதான் அவர் வாய்ஸ் கிடையாது, உங்க வாய்ஸ் தான். எனக்கு நிறைய பேருக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன். பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது பேசில் சார் பேசினதுக்கு அப்புறம் தான். நிறைய பேர் நான் 2 வார்த்தை பேசினேன் கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ என்னையா இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கீங்க அப்படி. என் ஒய்ஃபே சொல்லுங்க, பேசில் வாய்ஸில் பேசாதீங்க அப்படின்வாங்க. என் வாய்ஸ் தான்மா அது அப்படின்வேன். அந்த எங்கள் சொந்தக்காரங்க கூட சொல்லுவாங்க, தம்பி அந்த படத்தில் பேசுன மாதிரியே பேசுகிறாப்புல அப்படின்னு. இதுக்கு முன்னாடி அப்படி தான் ஏன் பேசிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு பேசில் சார் அவங்களுக்குள்ளே போயிட்டாரு. நெக்ஸ்ட் கம்மிங் 28th பிளாஸ்ட் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனில் பிளாஸ்ட்னு ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. சுபாஷ்னு ஒரு டேரக்டர் அதை பண்ணியிருக்காங்க. அதில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். அவர் நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது 2 வார்த்தை பேசிட்டு இருக்கும்போது, அண்ணா அப்படின்னா அசிஸ்டன்ட் ஒருத்தர், பேசில் சார்க்கெலாம் சார் தான் பேசுவார் அப்படின்னோடனே, அண்ணா ஒரு 2 வார்த்தை பேசுனேன். அண்ணா அப்படியே இருக்கேன் அண்ணா பேசுனேன். அண்ணா நான் பேசில் சார் பயங்கரமான ஃபேன் அண்ணா. அது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ஒரு இடத்துல வாய்ப்பு கேட்டு போயிருக்கோம். அந்த டேரக்டர் பேசில் சார் மூலமா அந்த வாய்ஸ்க்கு நான் ஃபேன்னு சொல்லும்போது அது நம்மளை கனெக்ட் பண்ணுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் பிளாஸ்ட் ரொம்ப நல்ல மூவி. கம்மிங் 28th ரிலீஸ் ஆகுது. அதில் ஒரு சின்ன போர்ஷன் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. சோ பிளாஸ்ட் மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னீங்க 28. பிளாஸ்ட் மூவில உங்களோட கேரக்டர் எப்படி எதிர்பார்க்கலாம்? அது ஒரு நெகட்டிவ் கேரக்டர். நான் ஆக்சுவலாக ஆடிஷனுக்கு ரொம்ப லாஸ்ட்டாக போனேன். பெருசாக முடிஞ்சு ஆடிஷன் ரொம்ப நல்லா பண்ண. நமக்கே பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் நீங்கள் உங்களுக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணி இதுதான் வேணுன்றப்ப எல்லோரும் நல்லா பண்ணிவிடுவோம். ஆடிஷனில் நடிக்கிறது அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அங்கே என்ன எதிர்பார்க்குறாங்க என்ன இதுன்னே தெரியாது. நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் வருவார். சில சமயம் நீங்கள் ஓனாக ஏதாவது பண்ணுங்கன்னுவாங்க. அந்த ஓனாக பண்ணும்போது என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா, அவங்க மதுரை ஸ்லாங்கில் பண்ணலாம், சென்னை ஸ்லாங்கில் அவங்க எதிர்பார்ப்பு வேறையாக இருக்கும். நம்ம ரெகுலராக ஒரு டெம்ப்ளேட்டடாக சில இது வச்சுருப்போம், அதை பண்ணிட்டு வந்துடுவோம். அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகாமல் போயிடும், நமக்கு அது மிஸ் ஆகிடும். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி
அது எனக்கு ரொம்ப நல்லா பண்ணிட்டேன். நம்ம பண்ணும்போதே தெரியும், இங்கே ஆப்போசிட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டரோட அந்த அந்த முகத்தில் நம்ம நல்லா பண்ணுறோம்னு தெரிஞ்சோடனே நமக்குள்ளே இருக்க நடிகை இன்னும் பயங்கரமாக அவன் விஸ்வரூபம் எடுத்துருவான்ல, அது என்னால் புரிஞ்சுக்கிட்டோன்னே லென்த் பண்ணி அடிச்சுட்டேன். சில இடத்துல நீங்கள் போயிட்டு இருக்கும்போது கட் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி பண்ணல அவங்க. நமக்கு அந்த அசிஸ்டன்ஸ் ஒரு 3 பேர் எடுத்தாங்க, நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க, சூப்பராக பண்ணிட்டேன். அவங்க போய் டேரக்டர்ட்டையும் அசோசியேட் கோ டைரக்டர் வின்சென்ட் சார்ட்டையும் நல்லா பண்ணாருங்க அவர் அப்படின்னாங்க. போகும்போது என்ன ஒரு ஃபீல் பண்ணாங்கன்னா, ரொம்ப லாஸ்ட்டாக வந்துட்டீங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கிறதுல பெஸ்ட்டாக ஒன்று கொடுத்தாங்க. அது நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா வந்திருக்கு. டப்பிங் முடிச்சிட்டேன், நல்லா வந்திருக்கு. படம் ரிலீஸ் ஆக போகுது. என்னென்னா சூப்பரான டீம், எல்லாமே சின்ன பசங்க, அந்த எனர்ஜியாக இருப்பாங்க. அந்த டீமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் அங்கே இருக்கிற டீம் மெம்பர்ஸே வந்து பேசில் ஜோசப் வாய்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னதுனால நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுனால எங்களாலையும் வந்து அதை வாய்ஸ் கேட்காம இருக்க முடியல. நாங்களும் எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ அவருக்காக அவரோட படத்தில் நீங்கள் பண்ண அந்த ஏதாச்சும் ஒரு டைலாக் வாய்ஸாக கேட்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பொன்மான்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக், அதை வேணா நான் பேசுகிறேன். ஏன்னா அது நிறைய பேரை கனெக்ட் பண்ணிச்சு, நிறைய பேர் அதை அவங்களோட டைலாக் எடுத்துக்கிட்டாங்க. அது நான் வேணா சின்னதாக, ஓகே. நம்ம அப்பனோ தாத்தாவோ நமக்காக 10 பைசா கூட சம்பாதிச்சு வைக்கல, இல்லாத நேரத்தில் கஷ்டப்படணும், இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும், அதான்டா லைஃபு. நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைச்சா போராடி ஜெயிச்சிருவேன். சூப்பருங்க. வெரி நைஸ். எனக்கு என்னன்னா பேசில் ஜோசப் ஃபேன்ஸ்ல யாராவது உங்க தெருவில் இருந்தாங்கன்னா உங்களை வந்து உங்க வீட்டுக்கே உள்ள மாட்டாங்க, நான் அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போய் இந்த டைலாக் பேசி காட்டுங்க டெய்லி டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப இங்க அவருக்கு வந்து ஃபேன்ஸ் கிளப் வந்ததுக்கு நீங்களும் ஒரு பெரிய பங்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. ஓகேவா? பார்க்கும்போது அப்படி இருக்கும், நீங்க அதிரடி இன்னும் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ஓகே. ஆமா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாவே மாறிட்டாரு, எனர்ஜியா இருக்கு. நீங்க படம் பாருங்க, நான் இவ்வளவு சொல்றேன்னா நீங்க படம் பாருங்க, கண்டிப்பா அதை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இருக்கு, சூப்பரா பண்ணியிருக்காரு. ஓகே. ஆமா. சோ அவர்கிட்ட இருந்து ஒரு அங்கீகாரம் எதுவும் கிடைச்சிச்சா தமிழ்ல நீங்க நிச்சயமா. பண்றப்போ? நான் ஜெய் பேச ஆரம்பிச்சதுலேருந்து பார்க்குறேன். மின்னல் முரளி நான் முன்னாடியே பார்த்துட்டேன், அதெல்லாம் ஒரு சின்ன கேரக்டர் பேசினேன். அதுக்கு முன்னாடி சார் வந்து பல்து ஜன்வார்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு, அதில் சாருக்கு பேசல, சார் கூட ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு தான் நான் பேசினேன். ஜெய் முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு தமிழில், அதில் வேறு கேரக்டருக்கு தான் நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். அப்போ ஜெய் வரும்போது இங்கே சசின்னு ஒருத்தர் ஆர்டிஸ்ட்டு டேரக்டர் ஸ்டுடியோ வச்சுருக்காரு, அவர் ஸ்டுடியோக்கு போகும்போது வேற ஒரு ஒர்க்குக்காக போயிருந்தேன். ஜெய்க்கு வாய்ஸஸ்ட்டு நானும் ஒரு வாய்ஸஸ் பண்ணுறேன், 4-5 பேர் பண்ணியிருந்தாங்க. என் வாய்ஸ் ஓகே ஆகிடுச்சு. அப்புறம் நான் பேசும்போது படம் பேசும்போதே ஜாலியாக இருக்குது. ஒரு சில படத்தில் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும், நீங்கள் டப்பிங் பண்ணும்போதே அது பயங்கரமாக இருக்கும். அது எனக்கு ஜெய்ல கிடச்சிது. பேசில் சாரோட எல்லா படத்துலையுமே அது ரெகுலராக உங்களுக்கு கிடச்சிரும். அதில் எக்ஸ்ட்ரீம்ங்கிறது அதிரடி. படம் பேசும்போது ஒவ்வொரு சீனும் அப்படி இருக்கும், லட்டாக இருக்கும். சீன்ஸு டயலாக்ஸு நல்லா பண்ணியிருக்காங்க. அது அருண் சார் டேரக்டர், அது டெபியூ அவர் தான் மின்னல் முரளி படத்தோட டைலாக் ரைட்டர். அது டெபியூ டேரக்டர் மாதிரி பண்ணல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸு டேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பாரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது அந்த ஸ்டேட் அவார்டு. எனக்கு எப்படி ஒரு அங்கீகாரமோ அது மாதிரி ஒரு இணையான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது பேசில் சார் தான். இந்த நேரத்தில் நான் சாருக்கு என்னோட ஹார்ட்லேருந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு என்னன்னா வந்து இது வாய்ஸ் வெர்சாவாக மாறி நாளைக்கு அவர் ஏதாவது ஒரு படம் திரும்ப தமிழ் மலையாளமும் டைரக்ட் பண்ணுறப்ப நீங்கள் அதில் நடிக்கணும்னு சொல்லி நாங்கள் விருப்பப்படுறோம். ஐயோ, அப்படிலாம் ஒன்று கிடச்சிச்சுன்னா அது என்ன சொல்கிறது, அதோட ஒரு பெரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை. ஓகே. அவ்வளோ சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஆக்சுவலாக இப்போ இடையில சார் வந்து ஜெயம் ரவி சாரோட மூவி ஒன்றில் நடிக்கிறதா இருந்துச்சு. அங்கே போனப்போ நான் பேசுகிற 2 வாரத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு தம்பி கண்டுபிடிச்சாப்ல, ஆனால் நீங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சொல்லுங்கள், ஆர்டிஸ்ட் கம் வாய்ஸ் ஆக்டர் டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சொல்லும்போது பேசில் சாருக்கு நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு. ஆனால் ஒன்றும் இல்லை, சார் கூட வர மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, உங்களுக்கு அது நான் பண்ணி விடுறேன் அப்படின்னாரு. அது எனக்கு அங்கே தான் நான் சாரை ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ண போகிறேன். ஸ்பாட்டில் மீட் பண்ணும்போது அவர் கூட நடிக்கும்போது சொல்லுவேன், சார் உங்களுக்கு தமிழ் நான் தான் சார் பேசுவேன் அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸாக சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த படம் கொஞ்சம் டிலே ஆச்சு, சார் வந்து குட் பண்ணி வெளில போயிட்டாங்க. அப்படின்னே அது என்னால் தாங்கிக்கவும் இல்லை, என்னடா அது இருந்த ஒரு வாய்ப்பும் போச்சுடா, சாரை எப்போ மீட் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போது ராவடி படம், ராவடின்னு ஒரு மூவி, அதில் நம்ம சிறை ஹீரோ அக்ஷய் கூட சார் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்காக டப்பிங் வந்திருந்தாங்க. அது அசிஸ்டன்ஸ், அது நெல்லியன், அதில் சில அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க மூலமாக எனக்கு தகவல் கிடச்சிது. அப்போது நான் அங்கே போய் சாரை மீட் பண்ணேன். அவரோட மேனேஜர் நிக்கில் சார், அவர் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அவரோட ஒரு 1/2 hour பேசிகிட்டு இருந்தேன், அவர்கிட்ட நிறையா பேசிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, சாருக்கு தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி பேசுகிற எல்லாரையும் தெரியும், தமிழ் பேசுகிறவங்கள தான் தெரியாது அப்படின்னாங்க. சாரை பார்த்தோன்னே அவர் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் தான் பேசுகிறீங்களா, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, தமிழ் நல்லா இருக்குன்னு நான் கேட்டிருக்கேன் அப்படின்னாங்க. ஒரு 1/2 hour. இப்போ அந்த அதிரடி மூவி நான் தான் டப்பிங் டேரக்டர், அசிஸ்டன்ட் டப்பிங் டேரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த மூவி சார் பண்ணுறதுனால அதை பற்றி நிறையா பேசினாங்க. ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்த ஒரு ஹீரோ கூட உட்காந்து ஒரு 1/2 hour டிஸ்கஸ் பண்ணி ஒன்று பேசும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்கும்ல. அன்றைக்கி தான் அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், அது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டு இருந்த ஒரு நேரில் பேசும்போது அப்படி நல்லா இருக்குது. அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, சொல்லவே முடியாது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கட்டி அணைச்சிட்டாரு.
சூப்பர் அப்படி அப்ரிஷியேட் பண்ணாரு. அதான் எனக்கு பெரிய அவார்டே. ஆக்சுவலா நீங்க வந்து இப்போ ஒரு டைலாக் சொன்னீங்கல்ல, ஆமா. பேசில் ஜோசப் அவர்களோட அந்த டைலாக், ஆமா. அப்பவே வந்து உங்களோட ஆக்டிங்கும் எங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. நீங்க வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டர்னு வந்து அந்த ஒரு சின்ன டைலாக்லயே தெரிய வந்துச்சு. தேங்க்யூ மேம். சோ உங்களுக்கு வந்து ஆக்டர் ஆகணும் தான் ஆசை இல்ல? ஆமா ஆமா. அதுக்காக தானே சென்னைக்கு வந்தீங்க? ஆமா, நான் மதுரையிலேருந்து சென்னை கிளம்பி வந்ததே அதுக்காக தான். ஆக்சுவலாக எனக்கு ஒரு 3 வயசு இருக்கும். அப்போ வீட்டில் ஜாதகம் பார்க்குறாங்க. என்னோட ஜாதக நோட்டில் பார்த்தா ஜாதகனின் தொழில்கள்ங்கிற இடத்துல சினிமான்னு ஒரு வார்த்தை போட்டாங்க. அந்த மனுஷன் மட்டும் அப்படி எழுதலாம் ஊரில் நிம்மதியாக இருந்திருப்பானு தெரியல. அப்படி எழுதுனதெல்லாம் எங்கள் வீட்டில் அப்பா அம்மா பேசிக்கிறாங்க, தம்பி சினிமாவில் நடிப்பானான்னு. அந்த வார்த்தையை கேட்ச் பண்ணிவிட்டு அப்போ இருந்தே எனக்கு ஒரு நடிகன் உருவாயிட்டான், சினிமாவில் நடிக்க போகணும். ஆனால் இதை வெளில சொல்லிக்க முடியாது. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா 2 படம் தான் பார்த்துருக்காரு இது வரைக்கும். ஆமாம், கல்யாணம் ஆன சமயத்தில் சகலகலவலன்னு பார்த்தாரு. அப்புறம் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் நாட்டாமை படம் பார்த்தாரு. இப்போ எங்கள் அப்பாட்ட கேட்டிங்கன்னா சரத்குமார்னு ஒரு தம்பி வந்திருக்காப்புல, நல்லா நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னுவார். அந்த லெவலுக்கு தான். அந்த மாதிரி ஒரு குடும்பத்துலேருந்து சினிமா ஆசையை சுமந்துக்கிட்டு சினிமாவுக்கு போகணும். ஆனால் அதுக்கு அதை ஷேர் பண்ணிக்கிறது கூட ஒரு டீம் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் பிஎஸ்சி ஓரளவுக்கு படிப்பேன். பிஎஸ்சி மேத்ஸ் படித்தேன். அப்போ அத்லெட் நான் ஸ்கூலிங்லேருந்து ஃபீல்டு ஈவெண்ட், அதாவது ஹை ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப், லாங் ஜம்ப் பண்ணுவேன். காலேஜ் சாம்பியன் வந்திருக்கேன். அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிக்கலான்னு சொல்லி அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் பிபிஎட், எம்பிஎட், எம்ஃபில் முடிக்கிறேன். எங்கள் அப்பா லோக்கல்லே ஒரு காலேஜில் வேலைக்கு போ அப்படிங்கிறாங்க. சென்னைக்கு போகணும், சினிமா ட்ரை பண்ணுறோம். அப்போ ஐஏஎஸ் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வரேன், நான் யூபிஎஸ்சி படிக்க போகிறேன் அப்படின்னு. எங்கள் அப்பா இங்கே அமுச்சு விட்டாங்க. மாதம் நல்ல ஒரு அமௌண்ட் அனுப்புவாங்க. நான் ஜெயந்தி மாஸ்டர்கிட்ட போய் டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். கலாஸ் கலையில் ஆக்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். டான்ஸ் கிளாஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். ஜிம்முலாம் போயிட்டு சூப்பராக அப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ரை பண்ணோடனே ஃபஸ்ட்டு நான் சென்னைக்கு வந்த உடனே முதல்ல மீட் பண்ணது யாருன்னா, இப்போ எண்ணி துணிகன்னு ஒரு படம் வந்துச்சு, ஜெய் சாரோட படம். அந்த டேரக்டர் வந்து வெற்றி செல்வன். கூட பிறக்காத அண்ணன், கூட பிறந்த அண்ணன், அது மாதிரியான ஃபீல். ஆமாம், என் உடன் பிறந்த அண்ணன் அப்படின்னு உணர்வு அது. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் ரெஃபர் பண்ணி ஸ்ரீதர் மாஸ்டர் டான்ஸ் கிளாஸ் போகிறேன். அங்கே போகும்போது எனக்கு சில நண்பர்கள் வராங்க. அதன் மூலம் இப்போ சியான்கள்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த டேரக்டரோட அறிமுகம் கிடைக்குது. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட படத்தில் என்ன ஹீரோவாக கமிட் பண்ணுறாரு. அந்த படம் நடக்கலை. ஆக்சுவலாக நான் ஏவிஎம்மே பார்க்கல, சினிமா சர்க்கிள்குள்ளே வரல, ஐஏஎஸ் கிளாஸ் போயிட்டுருக்கேன், டான்ஸ் கிளாஸ் போகிறேன், ஒரு படத்தில் ஹீரோ ஆகிட்டேன். நான் நினைக்கிறேன் சினிமா இவ்வளோ ஈஸியாடா, வந்தோடனே ஹீரோ ஆகிட்டேமேடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு படம் பேசும்போதெல்லாம் பேசுகிறாங்க, பேர் யாருன்னா வேதிகா பேசுகிறாங்க. வேதிகா ஹீரோயின், நான் ஹீரோ. இது அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாரு, ரஜினி சார் கூட எனக்கு ஃப்ரெண்டு தான்ப்பா, பட பூஜைக்கு அவரை கூப்பிடலாம் அப்படிங்கிறாரு. சொன்னோடனே அவர் சேலம் சந்திரசேகர்னு ஒரு பெரிய ப்ரொடியூசர் இருந்தார், அவரோட ஃப்ரெண்டு தான் இவர், அவர் பேர் சந்திரசேகர் தான். அப்போ நான் ரொம்ப ஈஸியாக நினச்சேன் சினிமா. ஆனால் சினிமா அப்போது தெரியாது, இத்தனை வருஷம் ஆகும், இவ்வளோ போராட்டம் இருக்குது, இதுக்கு இவ்வளோ கற்றுக்கணும், இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கோம், ஒவ்வொரு நாளும் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இவ்வளோ ப்ராசஸ் இருக்குன்னு அப்போ தெரியாது. வெறுமனே ஆசையை மட்டும் சுமந்துக்கிட்டு வந்தேன் நான். அந்த ஆசையோடு சேர்த்து இப்போ நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு காலகட்டத்துலையும் பெரிய சக்ஸஸ் கிடைக்கல, ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் என்ன வேணுமோ அது மாதிரி இறைவனும் இயற்கையும் இங்கே இருக்கிற எல்லாரோட ஆசீர்வாதங்களும் எனக்கு அப்பப்போ ஒன்று கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அது மாதிரி ஒன்று தான் இந்த ஸ்டேட் அவார்டும். இப்போ ஃபேமிலி எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க ஸ்டேட் அவார்ட்லாம் வந்து கிடச்சிடுச்சுன்னொன்னே? ஆமாம், அவங்களுக்கு இது பயங்கர சந்தோஷம் தானே. ஏன்னா என் மைண்டில் வேறு எதுவுமே இருக்காது. காலைல போனேன், இந்த சினிமாவை தவிர நீங்கள் என்னோட இது கூட பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட ஐடியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா சினிமாவில் நான், சினிமாவிற்காகவே நான் அப்படின்னு தான் வச்சுருப்பேன். நான் முழுக்க சினிமாவுக்கான ஒரு ஆள். அதனால நான் சினிமாவை எவ்வளோ நேசிக்கிறேன்னு என் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். என்னை விட அதிகமாக சந்தோஷப்பட்டது அவங்க தான். பட் என்னதான் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து நடிப்பில் ஒரு ஆர்வம் வந்து வீட்டிலேருந்து வந்துருச்சு, அந்த ஜாதகம் எழுதினதுலேருந்து வந்துருச்சு. பட் அதை தாண்டி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இங்கே பார்த்துட்டீங்க, நம்ம நினச்ச மாதிரி இல்லை சினிமா அப்படின்ட்டு. பட் என்னைக்காவது ஒரு நாள் இந்த கிவ் அப் பண்ணிடணும்னு தோணிச்சா? ஒன்று தான் எனக்கு வெறுமனே நீங்கள் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நான் என் நண்பர்கள் நிறைய பேர்ட்ட சொல்வேன், உங்களுக்கு இருக்கிற ஆசை லட்சியம் இப்படி 2 விஷயம் இருக்குது. நீங்கள் ஆசையாக இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அதை குவிட் பண்ணிடுவீங்க, விட்டுருவீங்க, உங்களால் முடியாதுன்னு முடிவு பண்ணுவீங்க. அது லட்சியமாக இருந்ததுன்னா அதை விட மாட்டீங்க. ரத்தம், சதை, உயிர், காற்று மாதிரி. அது மாதிரி எனக்கு சினிமா. அதனால் எந்த சொல்லியும் நான் அதை விட்டுட்டு போகவே முடியாது. ஆமாம், விஜய் சார் டைலாக் சொல்கிற மாதிரி தான், ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இது நானே முடிவு பண்ணால் கூட சார் செங்கல்பட்டு தாண்டிட்டா பயந்துருவேன், சினிமாவோட ரொம்ப தூரம் போயிட்டோமோ அப்படின்னு. சாலிகிராமத்துக்குள்ள வந்தால் அப்பா சினிமா ஏரியாக்குள்ளா அப்படி சினிமாக்காரங்க 4 பேர் போய் நீங்கள் அந்த அப்படி சினிமா பேசினாதான் எனக்கு சோறு தண்ணி எதுவுமே வேணாம் சார். நீங்கள் சினிமா பேசிக்கிட்டு தான் நான் எனர்ஜியாக இருப்பேன். ஓகே, ஆமாம், நீங்கள் சினிமாவை பற்றி ஒரு இடத்துல நின்னா காலிலேருந்து நைட்டு வரைக்கும் கூட நிற்பேன். 4 பேர் 5 பேர் சினிமாக்காரங்க பேசுகிறாங்கன்னா டீம் மாறி போய்கிட்டே இருப்பாங்க, நான் மட்டும் அங்கே நின்றுக்கிட்டே இருப்பேன். அடுத்த நண்பர் வருவார், அந்த ஷூட்டிங் இந்த ஷூட்டிங், இந்த டேரக்டர், அது இது ஆடிஷன், பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த பேசவே எனர்ஜி ஆகிக்கிட்டே இருப்பேன். சொல்லுவாங்க, டே உங்களுக்கு கால் வலிக்காதாடா அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல டப்பிங் போகிறோம்ல,
அங்கே காலிலேருந்து நைட்டு வரைக்கும் ஸ்டாண்டிங்னா வடிவேல் சார் சொல்லுவேன் ஆணி அடிச்ச மாதிரி அசையாமன்னு ஈவினிங் வரைக்கும் பேசுவேன். இந்த எனர்ஜி எல்லாம் இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் நமக்கு அங்கே கிடைச்சது தான். இந்த சினிமா தான்ப்பா எனக்கு எல்லாமே, சினிமா தான் என் உயிர் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் படம் வந்து வேதிகா தான் உங்களுக்கு பேரா இருக்க போறாங்க, ப்ரொடியூசரும் வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னீங்க. அந்த படம் என்ன ஆச்சு? நினைச்ச மாதிரியே ஈஸியா நடந்துச்சா? அதில் அந்த ப்ரொடியூசருக்கு பர்சனலாக கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தனால அது ட்ராப் ஆயிடுச்சு. ஓகே. ஆமாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து சின்ன சின்ன படங்களாக பண்ணேன். ஒரு படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு, 2இல் 1 பார்த்து விடுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கேரக்டர் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சது முதல்ல நான் பண்ணது கனிமொழின்னு ஒரு படம். அதில் ஜெய் சார் இருப்பார். ஜெய் சாரோட அண்ணனை வந்து நாடோடிகள் படத்தில் பண்ண ரங்கா பண்ணியிருப்பார். ரங்காவோட ஃப்ரெண்டாக நான் பண்ணேன். அப்புறம் ஆண்மை தவறில் அதில் ஹீரோ ஃப்ரெண்டு, நானும் ஜீவா சார் 2 பேரும் ஹீரோ ஃப்ரெண்டாக பண்ணோம். அதில் 1-2 சீன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போதும், அந்த பஸ்ஸில் வருவேன், ஒரு 2 சீன் தான் இருக்கும். சின்ன சின்னதாக பண்ணேன். பெருசாக போக டப்பிங் போக பேரலாக சினிமா பண்ணிட்டு இருக்கேன், சினிமாவில் இருக்கேன், அவ்வளோதான். அதில் இன்னைக்கு வரைக்கும் நான் சினிமாவில், இன்னைக்கு நான் ஃபேமிலியோட சென்னையில் இருக்கேன், சினிமாவில் இருக்கேன், சர்வை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்பிக்கையோட சினிமாவில் நான் ஓடுறதுக்கு பெரிய காரணம் விஜய் சேதுபதி அண்ணன் தான். இந்த நேரத்தில் அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் கூட சொன்னேன், அது எத்தனை தடவை சொன்னாலும் அந்த நன்றிக்கு ஈடாகாது. ஏன் அப்படின்னா, நான் முன்னாடி நந்தன் ஒரு டேரக்டர், அவரோட ரூம்மேட்டாக இருந்தேன். அங்கே அவரை சந்திக்கிறதுக்கு விஜய் சேதுபதி அண்ணன் வருவாங்க, தென்மேற்கு பருவக்காட்டு படத்துக்குலாம் முன்னாடி. அப்போது நான் சந்தித்த முதல் டப்பிங் அடிச்ச விஜய் சேதுபதி நான் தான். அப்போ அவர்கிட்ட தான், அவர் மூலமாக தான் டப்பிங் ஒரு யூனியன் இருக்குது, அதில் மெம்பர் ஆகணும், இந்த மாதிரி விஷயங்கள் அவர்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், டப்பிங் போகலாமனே செல்லம், பண்ணுறா அப்படின்னாரு. அவர் அன்றைக்கி ஒன்று சொன்னார்ல, அதன் மூலமாக தான் அப்புறம் போய் டப்பிங் கார்டு எடுத்தேன். தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் டப்பிங் நமக்கான தேவைகள்லாம், இலக்கு நடிகன் தானே கூட அங்கே போகிற வரைக்குமான எல்லாத்தையும் டப்பிங் தான் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால டப்பிங் யூனியனுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்து எனக்கு ஃபீல் ஆகுது, சொல்லுங்க வேதிகா மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இது வேதிகா மேடத்துக்கே தெரியாது. ஆமா, நம்ம பேச்சுவார்த்தை வரைக்கும் தான் போனோம், ஒரு பூஜை போட்டு பேச்சுவார்த்தை வரைக்கும் தான் போச்சு. இந்த பக்கம் வேதிகா ஹீரோயினி, இந்த பக்கம் ரஜினி சார் ஆடு விளையாச்சு. ஆமா தலைவா, அது ரொம்ப நானும் என்னடா இவ்வளவுதானடா சினிமா அப்படின்னு நினைச்சேன்ல. சினிமா தாய் உண்மையிலே சிரிச்சிருப்பாங்க, வாங்க தம்பி உங்களுக்கு இன்னும் ரொம்ப இருக்கு, அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இங்க எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, வந்தோடனே நீங்க ஜெயிச்சிருவீங்களோ அப்படின்னு பெட்டர் மாசம் லைட்டா தான் வேணுமான சினிமா என்ன பார்த்து சிரிச்சிருக்கும். அது எனக்கு விரைவில் உங்களுக்கு அது என்னைக்காவது ஒரு நாள். தேங்க்யூ தலைவா. நடிச்ச படத்துக்கு ரஜினி சார் கெஸ்டா வருவாரு, வேதிகா கூட நடிக்கிறீங்க. ஓகேவா? ஆமா, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஸ்பெஷல் தேங்க் பண்ணேன். ஆமா கண்டிப்பா. அண்ட் அதே மாதிரி நீங்க சொன்னீங்க உங்களோட இந்த கெரியருக்கு வந்து ஒரு பெரிய ஃபவுண்டேஷனா இருந்தது விஜய் சேதுபதி சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்களை எப்போ மீட் பண்ணீங்க? நான் விஜய் சேதுபதி எங்க மீட் பண்ணேன்னா, அவரோட 25வது படம் சீதக்காதி, அதில் ஸ்பாட்டில் பார்க்குறேன். திடீர்னு அவர் முன்னாடி நிற்கிறேன். நான் அதில் சின்ன போலீஸ் கேரக்டர், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கேரக்டர், இதில் முதங்க தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அதில் தலைமறைவு தீவிரவாதி மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். ஆமாம், போலீஸ் தீவிரவாதி நடிச்சா அப்படி இருக்கும். அப்போ கூட என் கூட இன்னொரு பையன், அவருக்கு சினிமா அனுபவமே இல்லை, அவர்கிட்ட சொல்கிறேன், என்ன தான் விஜய் சேதுபதி சார் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் இருந்தாங்க, அவரை கூப்பிட்டு நீங்கள் பண்ணுங்க தலைவா அப்படின்றேன். ஏன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா சின்ன சின்னதான முகம் தெரிஞ்சிருவேண்ணா, பெருசாகவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், சர்வைவலுக்காக ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக போய் சில சமயம் நம்ம அந்த ஒரு நண்பர் நமக்கு ரெஃபர் பண்ணிடுவாங்க, அங்கே போயிடுவோம், அவங்களுக்கே தெரியாது பெரிய கேரக்டரா சின்ன கேரக்டர். அங்கே போனதுக்கப்புறம் நமக்கு அது ரொம்ப சின்னதாக இருந்தால் சரி அதை பண்ண வேணாம், வந்துட்டோம் அப்படின்னு பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு எனக்கு. அதனால இன்னொரு நண்பர் அரெஸ்ட் பண்ணி, அதனால தான் ஜீப்பில் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போதெல்லாம் என்னோட முகத்தை காட்டியாமல் இருந்தேன். அவர்கிட்ட பேசும்போது டக்குன்னு அவருக்கு என் பேர் ஸ்ட்ரைக் ஆகலை. அண்ணே அகரண்ணே, ஆமாடா டேய் நந்தன் ரூமில் இருப்பேல அகரன் தானே, எப்படா இருக்க, சாப்பிட்டியாடா, நல்லா இருக்கியாடா, இவ்வளோதான் நான் பேசினேன், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்கே மீட் பண்ணுறேன்னா, என்னோட பொண்ணும் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான், பாப்பா நிறைய படங்கள் பேசியிருக்காங்க. அவதாரில் கூட அந்த ஹீரோட பொண்ணுக்கு பாப்பா வாய்ஸ் தான், நிறைய படங்கள் பேசிகிட்டு இருக்காங்க, பாப்பா பிஸியாக இருக்காங்க. அப்போது மாநகரம் படம் வந்ததில், இந்த மாநகரம் படம் ஹிந்தியில் டப்பிங் பண்ணுறாங்க, மும்பைக்கார் அப்படின்னு சொல்லி. அதில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காங்க. அதில் அந்த குழந்தைக்கு என் பொண்ணு தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எங்கே டப்பிங் போச்சுன்னா, ஆர்பி ஃபிலிம்ஸ், ஆர்பி பாலா ஸ்டுடியோ. சினிமா சொன்னால சினிமா நான் எனக்கு நிறைய உறவுகளை கொடுத்துருக்குன்னு, அதில் ஆர்பி பாலா அவரை நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன். அவர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, மாப்பிள்ள விஜய் சேதுபதி வந்திருக்காரு, உன் பொண்ணுக்கு ஒரு கரெக்ஷன் இருக்குது அப்படின்னாரு. நான் என் பசங்களை கூப்பிட்டு போயிட்டேன், ஸ்டுடியோவுக்கு போனேன். அப்போது அந்த டைமில் எங்கள் அப்பா இறந்துருந்தாங்க, மொட்டை அடிச்சிருந்தேன், கேப் போட்டிருந்தேன். என்ன விஜய் சேதுபதி அடையாளம் தெரியல. அதானே அவங்க உங்கள் பொண்ணாங்க, நல்லா டப்பிங் பேசியிருந்தாங்க அப்படின்னாரு. தேங்க்ஸ்ண்ணே உங்கள் பேருங்க அப்படின்னா. அவர் ஒன்று சொல்லி, இவரும் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான், அகரன்னா எனக்கு தெரியுமே அப்படின்னாரு. ஆனால் நான் தானே, டேய் நீ தானா, நீ சிரிக்கும் போது அழகா இருப்படா, எனக்கு அதை எப்பவுமே ஞாபகம் இருக்குண்டா அப்படின்னாரு. ஆனால் நீங்களே இவ்வளோ பெரிய அழகா அப்படின்னு. இல்லைடா நீங்கள் ஞாபகம் இருக்குண்டா அப்படின்ட்டு. என்ன ஒரு ஆச்சரியம்னா, நாங்கள் அந்த ரூமில் இருக்கும்போது 4-5 நண்பர்கள் இருந்தாங்களே, ஒருத்தர் பேர் கூட அவர் மறக்கவே இல்லை. அவன் என்னடா பண்ணுறான், இவன் என்னடா பண்ணுறான். ஒரு 20 நிமிஷம் இவங்களும் அந்த இன்ஜினியர்ஸு, அந்த 2-3 ஷூட் இருக்கும், இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, ஒரு பாலா மாமா, எல்லாருமே கொஞ்சம் எங்களுக்கு அந்த ப்ரைவேஸை கொடுத்துட்டு அங்கே தள்ளி நிற்கிறாங்க. இவர் பேசிகிட்டு இருந்தார், நானும் என் பசங்களை மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஏன் அவர் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்காருன்னா அதான் ஆச்சரியம்.
யாரையுமே மறக்கல தலைவா, யாரையுமே அவங்க மறக்கல, எல்லாரையும் ஞாபகம் வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தரும் அவன் அவன் என்ன பண்ணுறான், அவன் அவன் அப்போ எப்படி தான்டா இவன் அந்த அந்த டேரக்டர் இருந்தாங்களா அவங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இப்போ வரைக்கும் படம் பண்ணல. அவரோட ஸ்கிரிப்டோட டைட்டில் எனக்கும் தெரியல, அந்த ரூமில் இருந்ததுனால அந்த ஸ்கிரிப்டோட டைட்டில், ஸ்கிரிப்டோட சீன்ஸு, அது நல்ல ஸ்கிரிப்டா அவன் பண்ணிக்கலாம்டா அதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு பக்கம் நீங்கள் வந்து சினிமாவில் ஒரு பெரிய முயற்சியில் இருக்கீங்க, இந்த சீக்கிரமாக நடிகராகக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கான நேரத்தை அமைச்சு கொடுக்க போகுது. பட் அதே சமயத்தில் நீங்கள் பேரலாக வீட்டில் ஒரு பொய்யை சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாகவும் ஒரு பகுதியில் இருந்திருக்கீங்க ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில். அந்த டைமில் இருந்த ஒரு நண்பரை வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு மீட் பண்ணிக்கலாம். எங்களுக்கான எல்லா கதையும் சொல்லுங்கள். இந்த ஐஏஎஸ் ஃபேஸ் ஆஃப் லைஃப் என்னது, அந்த நண்பர் யார், எப்போ மீட் பண்ணீங்க? நான் சின்ன வயசுலேயும் எனக்கு என்னென்னா, நான் என் ஏஜுக்கான நண்பரோட இருந்தால் கூட அதிகமான என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தா என் தாத்தா பாட்டிங்க தான் அதிகமான. அது எப்படி அமைஞ்சதுன்னு தெரியல. ஆனால் இப்போ சில படங்களுக்கு டைலாக்ஸ் பண்ணும்போது என்கிட்ட ஸ்லாங் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மதுரை ஸ்லாங்கில் ஒரு ஒரு நல்ல ஒரு திறமை இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஒரு 10-15 தாத்தா பாட்டிங்க தான். அவங்களோடய அதிகமாக இருந்த அவங்களோட கதைகள் கேட்டதுனால, நீங்கள் அந்த அந்த பழைய காலத்து கதைகள், ஊர் சார்ந்து நாட்டுப்புற கதைகள் எது சொன்னாலும் எனக்கு நீங்கள் ஒரு கதை சொன்னால் பதிலுக்கு என்னால் ஒரு கதை சொல்ல முடியும். அல்லது அந்த கதை எனக்கு தெரிஞ்ச கதையாக இருக்கும். தாத்தா பாட்டிங்க எனக்கு அவ்வளோ கதைகள் வழங்கியிருக்காங்க. இன்னைக்கு நம்மக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது, லைவாக சில விஷயங்கள் பண்ணுறோம், இயல்பாக நமக்கு கதை சொல்கிற விதமோ இதெல்லாம் அமைகிறதுக்கு அந்த தாத்தா பாட்டிங்க தான் காரணம். நான் இங்கே ஐஏஎஸ் படிக்க வந்துட்டேன், படிச்சுட்ருக்கேன். எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் ஏதாவது ஒரு படத்தில் அரவிந்த் சாமி மாதிரி ஐஏஎஸ் வேணால் நடிப்பேன், ஆனால் ஐஏஎஸ் படிக்க வரலன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் அப்பா உட்பட, எங்கள் சொந்தக்காரங்க உட்பட, என் கிராம மக்கள் எல்லாருமே தம்பி ஒரு நாள் கலெக்டர் ஆக போகிறான் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. இதோட குடும்பம்னா வெங்கட்ராமன் ஒரு தாத்தா இருப்பார், அவர் என் மேலே பாசமாக இருப்பார். அவர் ஏதோ ஊரில் ஏதோ போகும்போது மனு கொடுக்க போயிருக்காரு, எங்கேயோ ஏதோ கூட்டு கால்வாய்க்கு திட்டம் ஏதோ ஒன்று சொன்னார். அப்போது அவங்க சொல்லிட்டு வந்திருக்காரு, என் பேரன் ஐஏஎஸ் படிக்கிறான்டா, அவன் கலெக்டர் வருவான்டா, அவனை வச்சு பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி நான் கலெக்டர் ஆயிடுவேன், அவங்க சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும். ஐயோ இத்தனை பேரோட நம்பிக்கையை உடைச்சிட்டோமே, அதை நோக்கி போகலையே அப்படின்னு ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்னென்னா, எனக்கே ஒரு நாள் கலெக்டராக நடிச்சாவது அவங்கள சந்தோஷப்படுத்திடுறேன் அப்படின்னு நினச்சிப்பேன். இங்கே கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கே அமைஞ்சிக்கரையில் அரும்பாக்கத்தில் பிரபா இன்ஸ்டியூட் அங்கே தான் பண்ணேன். லாங்குவேஜுக்கு மட்டும் கணேஷ் இன்ஸ்டியூட் சிந்தாமணி அந்த ரவுண்டானா கிட்ட இருக்கும், அங்கே பண்ணேன். அங்கே எனக்கு கிடைச்ச நட்புன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் நல்ல நண்பர்கள். ஒருத்தர் விவேக், இன்னொருத்தர் டேவிட். நாங்கள் 3 பேர் தான் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். அந்த விவேக் யாருன்னா, இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய பாடலாசிரியர் விவேக். அவர் தான் என்னோடய ஃப்ரெண்ட். அப்போது விவேக்கோட வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அப்பா பாட்டிலாம் அவ்வளோ அன்பானவங்க. அவங்க அவங்க பாட்டி அவங்க அம்மா கையெல்லாம் அத்தனை முறை சாப்பிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஏன்னா இயல்பாகவே நம்ம பாட்டிங்களோட அதிகமாக பழகிறோம்ல. அப்போ சென்னைக்கு வந்து பாட்டிங்களே இல்லாமல் இருக்கிறப்ப எனக்கு கிடைச்ச ஒரு பாட்டி தான் விவேக்கோட பாட்டி. ஊரை விட்டு வந்து ஒரு நண்பன் கிடைச்சது ஒன்று, இப்போ பாட்டி இருக்காங்க. அது ஒரு பயங்கரமான அன்பு. அது என்னமோ தெரியல, தாத்தா பாட்டிங்களோட அன்புக்கு எப்போவுமே ஏங்குற ஒருத்தனாக இருந்திருக்கேன். நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் கூட ஊருக்கு போகிறேன்னா 2 ஆப்பிள், ஆரஞ்சு இப்படின்னு வாங்கிட்டு அதுவே ஒரு பல்க் ஆகிடும். பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒவ்வொரு தாத்தா பாட்டியாக பார்த்துட்டு என் வீட்டுக்கு போவேன். எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க. நான் ஊருக்கு வரதுனாலே நாட்டுக்கோழி அடித்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ எங்கடா இருக்க? இப்போ சீத்தம்மா பாட்டி வீட்டில் இருக்கேம்மா. ஏய் சீக்கிரம் வாடா அப்படின்வாங்க. ஒவ்வொரு தாத்தா பாட்டியும் பார்த்து, என்னென்னா அவங்களுக்குள்ள நிறைய இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு காலத்தில் சாவி கொத்த வச்சுட்டு ஒரு குடும்பத்தை ஆளுமை பண்ணியிருப்பாங்க. ஒரு வயசானதுக்கப்புறம் அவங்க இந்த சொத்தெல்லாம் போனதுக்கப்புறம் அவங்களுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிருக்கும். நான் அவங்கள்ட்ட அவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க. நான் போய் உட்காந்தேன்னா அவங்க ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாங்க. அதில் எதுவுமே எனக்கு புரியாது, சும்மாவே கேட்டுட்டு இருப்பேன். ஆமாம், அந்த டெலிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இன்னொரு ஒரு வருஷத்துக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க அடுத்து நம்ம ஊருக்கு போகிற வரைக்கும். அதில் ஒரு பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க தெலுங்கு பேசுவாங்க. அந்த பாட்டி நாங்கள் தமிழ் குடும்பம், பயங்கர பாசமாக இருப்பாங்க. அந்த பாட்டி வீட்டுக்கு பின்னாடி ஒரு பனைமரம் இருக்கும். அதில் அந்த நொங்கு, நான் +2க்கு அப்புறம் வெளியூரில் தானே படிச்சுட்டு இருக்கேன். நான் எப்போ வரணும் அப்போ தான் அந்த நொங்கு வெட்டி அந்த நொங்கு என்னை சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாங்க. அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஒரு சில வருடங்கள் அந்த பார்த்தீங்கன்னா நான் போகிறதுக்குள்ள அந்த நொங்கு அந்த சீசன் முடிஞ்சு பழமாக இருக்குது, கல் நொங்காக இருக்குது, அந்த மாதிரி கூட இருக்குது. திட்டுவாங்க, நீ போன மாதம் எங்கள் வீட்டுக்கு வந்து கேட்டு போவாங்க, தம்பி எப்போ வருவான் அப்படின்னு. எனக்கு அந்த பாட்டி எனக்கு ஃபோன் அடிப்பாங்க, எங்கள் அப்பா அம்மாட்ட. இந்த பாட்டி வந்து எங்கள் வீட்டில் நான் இப்போ தான் ஊருக்கு வந்துட்டு போயிருப்பேன், திரும்ப வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சீத்தம்மா பாட்டி கூப்பிடுண்டா வராதரா அப்படின்வாங்க. ஒவ்வொருத்தரா எனக்கு இன்னும் அவ்வளோ நினைவுகள் இருக்கும். அதில் நிறைய பேர் இன்றைக்கி இல்லை. இந்த கோவிட் டைமில் கோவிடுக்கு முன்னாடி அப்படின்னு நிறைய தாத்தா பாட்டி இப்போ இல்லை. ஆனாலும் என்ன, சின்ன வயசுல எனக்கு என்ன ஒரு இதுனா, ஆசீர்வாதங்கள்லாம் நிரம்பி வழிகிற ஒருத்தனாக இருப்பேன். அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும்.
தாத்தா பாட்டிங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் இருக்கும். அது மாதிரி தான் விவேக்கோட பாட்டியை பார்க்கும்போது அந்த பாட்டிக்கிட்ட அன்பாக இருக்கும்போது நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருத்தனாவே சந்தோஷமாக இருப்பேன். விவேக் நல்லா படிப்பார். அவர் கண்டிப்பாக வந்து ஏன்னா நான்லாம் பிளான் பண்ணி வந்தவன் சினிமாக்குன்னு, அவர் அப்படி கிடையாது. நல்லா படிக்கிறவர். நிச்சயமாக அவர் ஒரு IAS IPS ஆயிருப்பார். அவங்கள டெல்லிக்கு அமிச்சிடுவோம். வாஜிரம் பிர்லா எந்த இன்ஸ்டியூட் எனக்கு சரியாக இப்போ ஞாபகம் இல்லை. டெல்லிக்கு அமிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஃபோனில் பேசியிருந்தோம். அப்புறம் ஃபோன் மாற்றினது நம்பர் மாற்றினு சொல்லி டச்சே இல்லை. ஒரு 15 இயர்ஸாக விவேக் நானும் சந்திச்சிக்கவே இல்லை. அப்புறம் அவர் வந்து தமிழ் சினிமாவில் பெரிய எனக்கு விவேக்னு ஒரு பேரை கேட்குறேன். இவர் தான் அவருன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் டிவியில் ஒரு ஷோ போயிட்டு அதில் ஒரு ஜட்ஜாக இருக்கார். என் ஒய்ஃப்ட்ட கூப்பிட்றேன், சொல்லுவோம்ல ஜட்ஜு பையன் என் ஃப்ரெண்டு விவேக் இவர் தானே. மச்சான் அவர் எவ்வளோ பெரிய ஆள், எத்தனை பாட்டு எழுதிட்டாருன்னு சொல்லி வாடி ராசாத்தில்னு சொல்கிறாங்க. அது இவர் தானா, ஏதோ ஒரு விவேக் நினச்சிட்டு இருந்தேன், இவர்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் வேற ஒரு காமன் ஃப்ரெண்டு மூலம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசினேன். அந்த பழைய அன்போட அவர் என்ன தெரியும், எங்கேயும் 30 பார்த்தேன், ஒரு சீன் 2 சீன். அதுக்கப்புறம் உங்கள் படங்களையும் நான் பெருசாக பார்க்கல, எங்கே இருக்கீங்க வாங்க வீட்டுக்கு முதல்ல அப்படின்னாரு. சரி வரலான்னு எனக்கு என்ன, சரி நண்பனை இன்னொரு நாள் ஏதாவது நான் சினிமாவில் தான் சொன்னேன்ல, யாரையும் வாய்ப்பு கேட்டு போக மாட்டேன், யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், அது இயல்பாக சிலது நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்படி நினைக்கும்போது நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஏதாவது ஒரு படத்தில் நம்ம நடிப்போம், அந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனில் இவரை மீட் பண்ணுவோம், அப்படி ஒன்று நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் ஒரு கனவு போல திரைப்படத்துக்காக பெஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். அவர் பெஸ்ட் பாடலாசிரியர் அவார்டு வாங்கியிருக்காரு. 2 பேரும் அங்கே தான் மீட் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அன்னைக்கு. 15 வருஷத்துக்கு அப்புறம் நண்பனை கட்டி தழுவி ஒரு பயங்கரமான அது அப்படி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. போய் அம்மா கிட்டே ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அவங்க அம்மா இருந்தாங்க, அவங்க அம்மாட்டையும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஏய் வீட்டுக்கு வாடா அப்படி இப்படின்னாங்க. சரிம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது உண்மையிலே மறக்க முடியாத ஒரு 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 நிகழ்வாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி 2 ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக வந்து நீங்கள் தான் அந்த ஆர்டிஸ்ட் பேரை சொல்ல போகிறீங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில், எதுக்கு ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிக்கிறீங்க, சினிமாவே வந்து நடிக்கலாமே, மெயின் கேரக்டரே நடிக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் இப்போ அவங்க பயங்கர பிஸியாக ஏகப்பட்ட படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க. யார் அந்த ஆர்டிஸ்ட் 2 பேர்? அவங்க 2 பேர் யாருன்னா, ஒருத்தர் காளி வெங்கட், இன்னொருத்தர் முனிஷ்காந்த். இவங்கெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது நான் முனிஷ்காந்த்கிட்ட ஒரு தடவை பேசுவாங்க, டீ கடைகிட்ட பேசி, டீ கடை நண்பர்கள் ஒரு டீம் இருப்போம், மணி என்ன கடைன்னு எல்லாருக்கும் தெரியும், அங்கே பேசிகிட்டு இருப்போம். அப்போ நான் ஒரு தடவை சொல்கிறேன், ஏன் படத்தில் நடிக்கிறோம், அப்போ நான் சின்ன சின்ன படங்கள் ஹீரோவாக நடிக்கிறேன், கேரக்டர் பண்ணுறேன். அப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் எனக்கு பெருசாக தெரியல. அவங்களுக்கு தெரியுது இந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஃபியூச்சர் இருக்குது, இதுதான் அடுத்துன்னு தெரியுது, நம்ம அறிவுக்கு அது எட்டலை. அப்போது நான் அவர்கிட்ட சொல்கிறேன், பொள்ளாச்சிக்கு நேராகவே போகலாமே, புளியம்பட்டி போய் ஏன் பொள்ளாச்சி போகணும் அப்படின்னு கிண்டல் பண்ணுறேன். இல்லை பெரிய பெரிய டேரக்டர்லாம் பார்க்குறாங்க அப்படின்னாரு முனிஷ்காந்த். அப்புறம் அவங்க ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணாங்க. நான் சின்ன சின்ன படங்களில் ஒரு ஹீரோவை கமிட் ஆனதுனால அப்படி வருடங்கள் ஓடிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப பெரிய இடத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் காளி வெங்கட்டும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ரொம்ப நமக்கு ஒரு ரியலைஸ் ஆகும், ஐயோ இப்போ இதான் ட்ரெண்டு போல் அப்படின்னு. கடையை சாத்தும் போது கடைசியாக போய் என்ன ஏதாவது கொடுங்கன்னு வாங்கும்ல, அந்த மாதிரி கடைசியில் போய் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டு அது ஒரு ரவுண்டை முடிச்சிருச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு வீச் இருக்குல்ல, அது முடிஞ்சிருச்சு. அப்போ போய் 1-2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். பட் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப நாள் லட்சியமாக வச்சுருக்கிற நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்ற அந்த ஆசை, இந்த பக்கம் பேரலாக யோசிச்சு பார்த்தா ஹீரோவாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் டப்பிங் பண்ணுறீங்க. ஸோ எப்படியோ ஒரு வகையில் அந்த கனவை லைட்டாக அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தானே நம்ம நம்பணும். ஹீரோவா இது பாதி ஆசை தானே. ஓகே, இல்லை கொஞ்சம் நிறைவேறிடுச்சு, அது இங்கே தான் இருக்குது. ஆமாம், அடுத்து இங்கே போயிடலாம். அந்த பக்கத்தில் வர்றதுக்கு இந்த டப்பிங் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆமாம், அல்லது பக்கத்தில் வந்தெல்லாம் பிடிச்சிடலாங்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இதுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. பட் அதுதானே வந்து இப்போ நீங்கள் வந்து ஹீரோ ஆகணும்னு நினச்ச டைமில் சினிமா வேறையாக இருந்திருக்கும். அப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் வேற நடிகர்கள் இருந்திருப்பாங்க. இப்போ நிறைய புது ஜென்ரேஷன்ஸ் ஹீரோஸ் வந்துட்டாங்க. நீங்க வந்து இந்த பரிணாமத்தை எப்படி பாக்குறீங்க? இல்லை நீங்கள் இந்த விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் கற்றுக்கணும், இல்லை நம்ம இதுக்காக தயாராகணும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சுருக்கீங்க? எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட தீவிர ரசிகை. அப்போ எம்ஜிஆரை பற்றி சொல்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து நான் சினிமாவுக்கு வரதுக்கு முதல் புள்ளி என் ஜாதகம் ஒரு விஷயமா இருந்தால் கூட எம்ஜிஆர் தான் உள்ளே தள்ளிடுறாங்க. 3-4 வயசில் எம்ஜிஆர் உள்ளே அமுச்சு விட்றாங்க. அவர் தான் உள்ளே வராரு. முதல்ல நான் ஒருத்தர் ரசிகனா அது எம்ஜிஆரோட ரசிகன் தான். இன்றைக்கி ஜெயா டிவியில் சொல்கிறேன், அது இன்னும் சந்தோஷமான விஷயம். அவர் உள்ளே வராரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ வெள்ளிக்கிழமை படங்கள் போடுவாங்க. அந்த வெள்ளிக்கிழமை நைட்டு படம் போடுவாங்க. கிராமத்தில் ஒரு 4-5 பேர் வீட்டில் தான் டிவி இருக்கும். அது நம்ம வீட்டில் டிவி இருக்குது. அந்த நான் எம்ஜிஆர் ரசிகனாக இருந்துகிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா சிவாஜி ரசிகன் ஆகிட்டேன், எனக்கே தெரியாமல். நடிகர் திலகம் சிவாஜியோட ரசிகன் ஆகிட்டேன். அப்போது என்னடான்னு பார்த்தா, என்னடா புரட்சி தலைவரோட ரசிகனாக இருந்தும் இப்போ நடிகர் திலகனோட ரசிகனாக மாறிட்டோம்னு யோசிச்சு பார்த்தா, இந்த வெள்ளிக்கிழமை அந்த படம் போட்டிருக்காங்க. அவரை பார்த்தோன்னே அவர் உள்ளே போகிறாரு. இப்படி பார்த்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார், கமல் சார், பிரபு சார், கார்த்திக் சார், முரளி சார், இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரோட ரசிகனாக மாறிக்கிட்டு இருக்கேன். அந்த வெள்ளிக்கிழமை எந்த படம் பார்க்குறோம், அதுலேருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவரோட ரசிகனாக வந்துட்டு இருக்கேன். இதில் முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, மருது பாண்டின்னு ஒரு படம், அதில் ராம்கி சார் ஹீரோ நடிச்சிருப்பாங்க. ஒரு பெட்ஷீட்டை போத்திட்டு இருப்பார். அப்பப்போ ஊரில் ஜல்லிக்கட்டு மாடு வந்துச்சுன்னா அவர் ஒரு குச்சியை தூக்கி போடுவார். அது போடுறதுனே மாடு நின்றோம்.
எங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு மாடு கண்ணு எல்லாம் சேர்த்து ஒரு 50 ஜீவன்கள் இருந்துச்சு. அந்த வைக்கப்படப்புன்னு சொல்லுவாங்க சவுத்தில், இங்கே நார்த் பக்கம் வைக்கப்போர்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கான அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கான தீவனங்களை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதை அரிக்கிறதுக்கு இந்த கவக்குச்சின்னுவாங்க, கவக்குச்சி வச்சுருப்பாங்க. இந்த படம் பார்த்துட்டு ஒரு பெட்ஷீட்டை போத்திட்டு மாடு நடந்த எங்கள் வீட்டில் ஒரு மாடு வரும்ல, அது ஒரு மாடு வரும்போது இந்த கவக்குச்சியை நான் தூக்கி போடுறேன். மருதுபாண்டி சொல்கிறேன் நில்லு அப்படின்ட்டு. மாடு மருதுபாண்டி படம் பார்க்கல, ஏன்னா திரும்ப முன்னாடி வந்து போடுறேன், மருதுபாண்டி சொல்கிறேன் நில்லுன்னு. அது பார்த்து 3வது தடவை கவக்குச்சியில் நடுவில் உடச்சி குச்சி உடச்சி போட்டுருச்சு. எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரர் வேறு பார்த்துட்டாப்ல, சாட்சி வேறு உருவாயிடுச்சு. அப்புறம் அந்த கவக்குச்சியாலே எங்கள் அப்பா 2 அடி அடித்தார். அடித்தோடனே மருதுபாண்டி சாப்டரை மூடி வச்சுட்டு அடுத்த வாரமே மைக் மோகனோட ரசிகனாக மாறிட்டேன். அடுத்த வெள்ளிக்கிழமை மோகன் சார் படம். ஆமாம், அவ டார்ச் லைட் வச்சு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் யாரும் ஒருத்தரோட ரசிகன் இல்லை, மொத்தத்தில் சினிமா ரசிகன், எல்லாருக்குமான ரசிகன் புரிஞ்சுக்கிட்டேன். படமும் பார்ப்பேன், எல்லா ஹீரோயும். மாய் படம் பார்த்துட்டு கொஞ்ச நாள் தரையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இதாண்டா நிஜம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லாருக்குமான ரசிகன் வந்திருக்கேன். மொத்தத்தில் நான் ஒரு சினிமா ரசிகன், அவ்வளோதான். மேடை நாடகங்கள் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஏன்னா எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுனால பாடி லாங்குவேஜ் அதிகமாக பண்ணுவோம். நீங்கள் சீரியலில் வேற டைப் ஆஃப் ஆக்டிங், அதுலேருந்து கொஞ்சம் குறையும். இன்றைக்கெல்லாம் சினிமாவுக்கு இன்னும் குறைஞ்சிடுச்சு. அப்போ இது உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் அதே மாதிரி இங்கேயும் வந்து மார்பை விரிச்சு நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா செட் ஆகாதுல்ல. அது சில பேருக்கு அது மாற்றிக்க முடியலை, அல்லது உடனே மாற்றிக்க முடியலன்னா டைம் இல்லை யாருக்கும், பட்டு அடிச்சுட்டு போகிறாங்கல்ல. அப்போது இமீடியட்டாக அவங்க சொல்கிறத அந்த புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற அளவுக்கு நம்மளை ரெடி பண்ணிக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு ஒவ்வொரு காலத்துலையும் இந்த சினிமா நேரோடையிலேயே இருக்கிறதுனால நான் என்ன அப்படியே தகுதிப்படுத்திக்கிட்டே மாற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். அது முன்னால் ஓடிக்கிட்டு இருக்கு, நானும் பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கேன். சூப்பர். ஸோ இப்போ அப்கமிங்னு பார்த்தா பிளாஸ்ட் இருக்குது, அதிகாரி இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன படம்னா கொலைச்செவல், ஆர்பி ஃபிலிம்ஸ், ஆர்பி பாலா சார் பண்ணாங்க. அதில் கலையரசன் சாரோட ஃப்ரெண்டாக நானும் பாலசரன் பிரதரும் பண்ணியிருந்தோம், ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருந்தேன் அதில். இப்போது நெக்ஸ்ட்டும் ஒரு ஆர்பி ஃபிலிம்ஸில் அடுத்த படத்தில் ஒரு மெயின் லீட் பண்ணுறேன், ஒரு மெயின் கேரக்டர் பண்ணுறேன். அது கமிட் ஆகிருக்கேன் எப்போ ஸ்டூடெண்ட். ஏன்னா அவங்க ரெக்கார்ட் ரூம்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, நவீன் சந்திரா வச்சு ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஆரம்பிப்பார். வரிசையாக கமிட்மெண்ட் இருக்குது, நான் தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், அதாவது சொன்ன மாதிரி பெருசாக இல்லைன்னா கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒன்று போயிட்டுருக்கு. லிஃப்ட் கிடைக்கல, ஸ்டெப் கிடச்சிருக்கு, படிப்படியாக ஏறிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சூப்பராக பதில் கொடுத்தீங்க. சீக்கிரமாகவே ஒரு பிளாக் பஸ்டர் ஹீரோவாகி திரும்ப நம்ம நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லி ஜெயா டிவியின் காலை மலர் நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஜெயா டிவி நேயர்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்டேட் அவார்டு வாங்கினதுனால தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கு முக்கிய காரணம் அந்த படத்தோட டேரக்டர் விஜயசங்கர் சார், கோ டேரக்டர் வைரமணி அண்ணன், அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஜெயா டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ.